ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல் விஷயமே பார்க்கும்போது, நெத்தனியாக சற்று நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கு எதிராக வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ எங்களுடைய அடுத்த இலக்கு நீங்க தான், உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இதுக்கான பதிலை நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க. அப்படி மிரட்டினதுக்கு இப்போ ஏமன்ல இருந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நீங்க போய் அமெரிக்காட்ட கேளுங்க, அமெரிக்கா எங்கள்கிட்ட எத்தனை அடி வாங்கினாங்க, எத்தனை ட்ரோன்களை இதுவரையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு, அதனால எங்கள்கிட்ட அமெரிக்காவுடைய பருப்பே வேகாது, அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எங்களை மிரட்டவே கூடாது, நீங்க என்ன பண்ணாலும் சரி எங்கனால எதிர்த்து போராட முடியும், அமெரிக்காவே சமாளிச்ச எங்களுக்கு இஸ்ரேலை சமாளிக்க தெரியாதான்னு சொல்லிட்டு ஏமன் தரப்புல இருந்து இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் அமெரிக்காவை பார்த்து கேட்கறாங்க, உண்மையாலுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்லி அட்டாக்ல தான் F-18 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சா, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உண்மையை சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் உங்களோட வடிவமைக்கப்பட்டிருக்கா, அப்படி நீங்க ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்ணா கூட அதுல இருந்து அது தப்பிச்சு போற மாதிரி தான் அந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதனால அது உங்களுடைய தாக்குதல்ல எல்லாம் அது அடிப்படல. நாங்க நேத்து 8 குரூசியல் மிஷனும் 17 ட்ரோன்களையும் நாங்க வீசினோம், அதன் காரணமாகத்தான் உங்களுடைய F-18 போர் விமானமே சேதமடைஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கீங்க, எத்தனை ட்ரோன்களை நாங்க இதுவரை சுட்டு வீழ்த்தியிருக்கோம் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறதை இப்ப அமெரிக்காவை பார்த்து ஏமனுடைய எஹியா சாரி அவர்கள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்த நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து எங்களை தாக்குறதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இப்போது உங்களுடைய போர்க்கப்பல் இல்ல, அதுல இருந்து பல கிலோமீட்டர் பின்தங்கி போயிருக்கு, இப்ப எங்களுக்கு தாக்குதல் வரதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து தாக்குதல் வந்துட்டு இருக்குது, நேத்து நாங்க அடிச்சதுக்கு பிறகு அந்த போர் விமானம் சேதமடைந்ததுக்கு பிறகு நீங்க உங்களுடைய போர்க்கப்பலை எடுத்துட்டு ரொம்ப தூரம் பின்னாடி போயிருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் பின்னாடி போக போறீங்க, நாங்க தொடர்ந்து உங்களை பின்னோக்கி தான் போக வச்சுட்டு இருக்கோம், நீங்க எங்கள்கிட்ட தொடர்ந்து தோர்த்து கொண்டுதான் இருக்கீங்க, நீங்களே இப்படி தோத்துட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்கும் அதே கிரிதான் அப்படிங்கிறதை அமெரிக்காவுக்கும் இன்னைக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நேத்து F-18 போர் விமானம் ஏமன் சுட்டு வீழ்த்தினதாக முதல் கட்டமாக தகவல் வந்துச்சு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கா இல்ல அது எங்களுடைய ஃப்ரெண்ட்லி அட்டாக்ல தான் அட்டாக் ஆயிடுச்சுன்னாங்க. ஆனா இப்ப ஏமன் மறுபடியும் அதை அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, அது எங்களுடைய 8 குரூசியல் மிசைலும் 17 ட்ரோன்கள் வீசினதன் காரணமா தான் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமன்ல இருந்து அதை கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நேத்து எஹியா சாரி அவர்கள் சொல்றது பார்க்கும்போது நேத்து பல மணி நேரம் தாக்குதல் நடந்திருக்குது, ட்ரோன்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க, 10க்கு F-18 அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய போர் விமானத்தையே சுட்டு வீழ்த்தியிருக்காங்க, அமெரிக்காவுடைய கப்பல் கூட பின்வாங்கி இருக்குது. இத்தனை விஷயத்தை நடந்ததுக்கு பிறகு கூட அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிட்டு போய் சொல்லி மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரும் தலைவலியே ஏமன் தான். ஏன்னா எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல, எத்தனையோ குரூப் எல்லாம் சேர்த்திட்டு ப்ராஸ்பெரிட்டி கார்டியன்னு சொல்லி தோத்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் முழுசா வெளியே போக முடியாம அப்பப்ப இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா ஒரு சண்டையை போட்டுட்டே இருக்கிறாங்க. அதுல உக்கிரமடைஞ்சு நேத்து என்ன இருக்குன்னா, பல மணி நேரம் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த நேரத்துல நடுவுல வேற நெத்தனியாக பூந்துட்டு ஏமனுக்கு எதிராக வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால 2 பக்கத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு எஹியா சாரி அவர்கள். இது இல்லாம இஸ்ரேல் இப்போது சிரியாவுக்குள்ள தரை வழியாக போய் கொண்டிருக்கா, அந்த எல்லைகள்ல எல்லாம் ஆட்களை நிறுத்தி வச்சிருக்காங்க, அந்த ஆட்களை எல்லாம் பின்னோக்கி போக சொல்றாங்க. அங்க எந்த ஒரு ஜிஹாதிஸும் இல்லாமல் இருந்தா நாங்க உள்ள போய் பிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கோம், நாங்க சண்டை போட விரும்பல, எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனியாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. இவங்களை பொறுத்தளவுக்கு சண்டை போடாம அப்படியே சிரியாவை பிடிச்சிக்கணும்னு பாக்குறாங்க. அதுக்கு மறுபக்கம் துருக்கியில இருந்து எர்டோகான் அவர்கள் கொந்தளிக்கிறாரு. ஏன்னா நான் இப்பதான் கஷ்டப்பட்டு சிரியாவை பிடிச்சி வச்சிருக்கேன், இந்த சமயத்துல பார்த்து எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் இஸ்ரேலுக்கு எதிராக சில வேலைகளை அங்க துருக்கி செஞ்சுட்டு இருக்காங்க சிரியாவில இருந்துட்டு. அதனால அங்க கொஞ்சம் சண்டை சச்சரவாகவே, அதனால அங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்குது. இது இல்லாம பாலஸ்தீன் விஷயமாக பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு சில நாடுகள், இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்கு, நார்வே, டென்மார்க், இந்த மாதிரியான நாடுகள்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு எதிரான கருத்துக்களை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நாட்டுக்குள்ள யாரெல்லாம் முஸ்லீம்களா இருக்காங்களோ அவங்களுக்கே துன்புறுத்தத்தை துன்புறுத்திட்டு இருக்காங்க. நம்ம நாவளவுலையும் சரி செயலளவுலையும் சரி பாலஸ்தீன விஷயத்த ஞாபகப்படுத்தி வாயளவுலையாவது என்ன பண்றாங்கன்னா துன்புறுத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களே, டென்மார்க் மக்கள், நார்வே மக்கள், அந்த ஐரோப்பிய நாடுகள்லயே பார்த்தா அந்த ஒரு குரூப் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாலஸ்தீன மக்களுடைய இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் தீவிரவாதிகள், அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ, அவங்க மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களோ அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இந்த ஒரு விஷயம் பரவி கொண்டு போகுது. பொதுவாகவே இப்ப மட்டும் இல்ல, எல்லா காலகட்டத்திலயுமே பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அது அந்த பிரச்சனையை சார்ந்த பேச்சுகள் மட்டும் வரும் பொதுவாக. ஆனா
இஸ்லாத்துல மட்டும் ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா அது மதம் சார்ந்த பிரச்சனையா கொண்டு போயிருவாங்க. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயே ஒரு சிலர்லாம் புரியாம வந்து இஸ்லாமியர்களே இப்படிதான், இவங்க தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து புரியாம பேசுவாங்க. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சண்டை வரும்போது அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா மதத்தோட சேர்த்து வந்து இஸ்லாத்தை மட்டும் வெறுப்பை வந்து உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியா போபியா வந்து அங்க வந்து ஐரோப்பிய நாடுகள்ல இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாவே என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் $140 வந்து ஃபைனை போட்டுறாங்களாமா. ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, போராட்டம் செய்யக்கூடாது, பாலஸ்தீனத்துக்கு இங்கிருந்து சப்போர்ட் வரக்கூடாது, பாலஸ்தீன கொடியை நீங்க ஏந்தக்கூடாது, பாலஸ்தீனம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு வரக்கூடாது வாயில. வந்துட்டாவே போதும் அங்க இருக்கக்கூடிய மக்களே, மீதம் இருக்கக்கூடியவர்களே ஒருத்தவங்களுக்குள்ள சண்டை வந்துக்குதாமா. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்போது ஐரோப்பிய நாடுகள்ல இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. 1.5 வருஷத்துல இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் ஒத்துக்கிட்டாங்க. போப் பிரான்சிஸ் அவர்கள் இதோட 7 தடவை வந்து அறிக்கை கொடுத்துட்டாரு. இப்படி எல்லாம் யுத்தம் செய்யாதீங்க, பாலஸ்தீனத்துல வந்து இனப்படுகொலை செய்யாதீங்க, புனித பூமின்னு சொல்லிட்டு மதத்தின் பெயரால இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு அவரு எத்தனையோ சொல்றாரு. யார் எத்தனை சொன்னாலும் சரி, அவங்களுடைய மத குருக்களே வந்து இந்த தகவலை சொன்னாலும் சரி, அதை எதையுமே புரிஞ்சுக்காம அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய மக்கள் மேலேயே வந்து தவறுகள் இருக்கிறதாகவும் இஸ்ரேல் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லைங்கிற மாதிரியே வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து துன்புறுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலா தான் இருக்குது. 1.5 வருஷத்துல இன்னும் கூடவா இவங்கெல்லாம் திருந்தாம இருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல ஆட்சி மாற்றமே வந்து இவர்களுடைய பேர் சொல்லிதான், இப்ப பாலஸ்தீனத்துடைய பேர் சொல்லிதான் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் மட்டும் வந்து இன்னும் பாலஸ்தீனத்தை வந்து புரிஞ்சுக்காம எதிர்ப்பாகவே நடந்துட்டு இருக்காங்கிறது பலருடைய பார்வைக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அமெரிக்கா இதே வேலையை உலக நாடு ஃபுல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா உடனே முஸ்லீம்கள் தான் தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா அந்த பிரச்சனைக்கு காரணமே அமெரிக்காவா தான் இருக்கும். எப்படி இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருந்துச்சோ அந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகள் பிரச்சனை வரும்போதெல்லாம் பின்னாடி அமெரிக்கா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படி இவங்களே பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேரையும் என்ன பண்ணிடுவாங்க, முஸ்லீம்களுடைய பேரை வந்து கெடுத்து விட்டுருவாங்க. ஐரோப்பால மட்டும் இந்த ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அதுலயும் போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து சொன்னதுக்கோசரம் இன்னைக்கு நெத்தனியாகும் போப் பிரான்சிஸ் அவர்களையே வந்து திருப்பி மிரட்டி இருக்காரு. நீங்க எப்படி வந்து எங்களை வந்து சொல்லலாம், நாங்க தான் வந்து ரூல்ஸை மீறிட்டு இருக்குமா, அங்கிருந்து வந்து இஸ்ரேல் அடிச்சாங்களே அது நியாயமா, பிணைக்கைதிகளை பிடிச்சிட்டு போய் வச்சிருக்காங்களே அது தர்மமா, இதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா போப் பிரான்சிஸ்ன்னு சொல்லிட்டு நெத்தனியாகு அப்படியே போப் பிரான்சிஸ் மேல வந்து சாடி இருக்காரு. இதுக்கு முன்னாடியும் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு வருஷமா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கடந்த வருஷம் ஜெருசலத்துல பார்த்தா டிசம்பர் 25 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துருச்சு, நெருங்கிடுச்சு. கிறிஸ்துமஸ் வந்துடும், அடுத்தது நியூ இயர் வந்துடும். இந்த 2 விஷயத்தையுமே யார் அதிகமா கொண்டாடுவாங்கன்னு பார்க்கும்போது அதிகமா வந்து இவங்கெல்லாம் தான் கொண்டாடுவாங்க. மேற்கத்திய நாடுகளும் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் தான் கொண்டாடுவாங்க. ஆனா போன வருஷம் வந்து போர் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துலயே அது வந்திருந்தனால போர் நடக்குதுங்கிறதுக்காகவே வந்து அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் வந்து இயேசு பிறந்த இந்த புனித பூமியில ரத்தம் சிந்தி கொண்டு இருக்குது, குழந்தைகள் இறந்து கொண்டு இருக்காங்க, எப்படி நாம வந்து கிறிஸ்துமஸை கொண்டாடுறது, நியூ இயரை கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடவே இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொம்மைகள்லாம் வைக்கும் போது கூட குழந்தைகள் இறந்துருக்கிற மாதிரியான பொம்மைகள்லாம் வச்சு ரொம்ப வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படியும் நிறைய பேர் வந்து கிறிஸ்துவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பல சர்ச்சுகள் இருந்து கொண்டு இருக்கு. ஜெருசலத்தையே இந்த வேலையெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு போன வருஷம். அந்த மாதிரி இந்த வருஷமும் வந்து பார்த்தா கிறிஸ்துமஸ் ஆகட்டும் இல்ல நியூ இயர் ஆகட்டும் அந்த நேரத்துல எல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்கணும், பாலஸ்தீனத்துல இப்படி எல்லாம் வந்து இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு, அதுவும் வந்து மதத்தின் பெயரை சொல்லியே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்பவே வந்து போப் பிரான்சிஸ் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. இனி வரக்கூடிய இன்னும் 10 நாள் 15 நாள்லாம் கழிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரியான அலங்காரங்கள்லாம் வந்து கிறிஸ்துமஸ்ல வந்து எதிர்பார்க்கப்படும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.